Hi friends, welcome to Cricket 360. பிப்ரவரியில் தொடங்க போகிற T20 வேர்ல்டு கப்புக்கான டீம் இந்தியன் ஸ்குவாடை வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க BCCI. இதில் முக்கியமாக 2 சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த டிசிஷன்ஸ் வந்து சரியாக தவறா அப்படிங்கிற என்னுடைய பார்வையையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பிக் சர்ப்ரைஸ் என்னன்னா, T20 ஸ்குவாடோட வைஸ் கேப்டன், இதனால் வரைக்கும் T20 டீமுக்கான வைஸ் கேப்டனாக இருந்தவர் வந்து சுபம் கில், அவரையே ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒன் டே அண்ட் டெஸ்ட் டீமோட கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா சுபம் கில் தான். அவர் T20க்கும் வைஸ் கேப்டனாக கொண்டு வந்தாங்க. அடுத்து அவர் தான் கேப்டன் ஆவாருங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தது. பட் அவரையே ஷாக்கிங்காக வந்து BCCI வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இது என்ன தான் ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஃபேன்ஸ் வந்து சுபம் கில் வந்து T20 ஸ்குவாடில் இருக்கக்கூடாதுன்னு வந்து நிறைய கிரிட்டிசம் வச்சாங்க. அது சரியும் கூட. காரணம் என்னென்னா, அவரோட T20 ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஆல்சோ அவரோட T20 ஃபார்மும் ஆஃப்லேட் வந்து ரொம்பவே புவராக இருந்தது. ஸோ அப்படி இருக்க போகும்போது அவரை விட ஒரு பெட்டர் ஓப்பனர்ஸ் ஜெய்ஸ்வால்லாம் பார்த்தீங்கன்னா அவரை விட நல்லாவே ஆடிட்டு இருந்தார். ஈவன் ருத்ராஜ் கெய்க்வாடும் ஓரளவுக்கு அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நல்லா விளையாண்டுட்டு இருக்க போகும்போது வந்து இவரை வந்து ஓப்பனிங் இறக்குனதே வந்து ரொம்ப தவறான டிசிஷன். ஈவன் சஞ்சு சாம்சனை வந்து ஒரு சில சீரீஸ் ஓப்பனிங் இறக்கியிருந்தாங்க வந்து டீம் இந்தியா. அவரும் ஓரளவுக்கு நல்லாவே ஷைன் பண்ணியிருந்தார். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்க போகும்போது சுபம் கில்லை கொண்டு வந்தது வந்து ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் அவரை ட்ராப் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக வந்து ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக வந்து அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனோட இன்க்ளூஷன். அவர் கடைசியாக வந்து T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடியே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. சடனாக ஒரு வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் எடுத்தது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு டிசிஷனாக இருக்குது. பட் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் மட்டும்தான் விக்கெட் கீப்பராக இருக்கார். சுபம் கில் இந்த ஸ்குவாடில் இல்லை. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வேளை இன்ஜுரி ஆனால் அதோட பேக்கப் கீப்பராக தான் இஷான் கிஷனை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜித்தேஷ் சர்மா தான் வந்து சோஃபார் விக்கெட் கீப்பிங் பேக்கப் விக்கெட் கீப்பராக இருந்தார். பட் அவர் லோவர் டவுன் தி ஆர்டர் தான் விளையாடுவார். பட் வேறு ஓப்பனிங்க்கு ஆப்ஷன் கிடையாது. அப்படி சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா ஜித்தேஷ் சர்மாவை ஸ்குவாடில் வச்சுருந்தா ஏதோ சூரியகுமார் யாதவ் இதில் திலக் வர்மா தான் இறங்கணும். அது அந்த பேலன்ஸை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுங்கிறதுக்காக லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக ஒரு பேக்கப் வேணுங்கிறதுக்காக தான் அவங்க இஷான் கிஷனை எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தாலும் இதை நான் ஒரு ரைட் மூவ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜித்தேஷ் சர்மாவை எடுத்தால் கண்டிப்பாக அவர் ஓப்பனிங்கும் விளையாட முடியாது. லோவர் டவுன் தி ஆர்டர் மட்டும்தான் அவரை விளையாட முடியும். ஸோ ஓப்பனிங் காம்பினேஷனுங்கிறது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ என்ன தான் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தாலும் ரீசெண்டாக நடந்த சைடு முஷ்டாக் அலி ட்ரோஃபிலலாம் இஷான் கிஷன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ சஞ்சு சாம்சனுக்கான பேக்கப்பாக தான் இஷான் கிஷனை வச்சுருக்காங்க. இல்லைனா அவங்க ரிஷப் பண்ட்டை தான் எடுத்திருக்கணும். பட் ரிஷப் பண்டோட T20 ஃபார்மும் வந்து ரொம்ப புவராக இருக்கிறதுனால ரீசெண்டாக நடந்த சைடு முஷ்டாக் அலி ட்ரோஃபியில் நல்லா விளையாண்டுருக்கிற இஷான் கிஷனை எடுத்திருக்காங்க. இதுதான் அதுக்கான காரணம். சுபம் கில் இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ரிங்கு சிங்குக்கு பதிலாக தினேஷ் சர்மாவை தான் எடுத்திருப்பாங்க. பட் இப்போ அந்த சுபம் கில் இல்லாததுனால ஒரு ஓப்பனர் வேணும், ஜித்தேஷ் சர்மா இல்லாததுனால வந்து ஒரு லோவர் டவுன் தி ஆர்டர் ஒரு பேட்ஸ்மேன் வேணுங்கிறதுக்காக ரிங்கு சிங்கையும் எடுத்திருக்காங்க. மற்றபடி ஸ்குவாடில் எந்த சர்ப்ரைஸும் இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கன் T20 சீரீஸ் எந்த ஸ்குவாட் விளையாண்டுச்சோ அதே ஸ்குவாட் தான். அக்ஷர் பட்டேல் நடுவில் இன்ஜுரி ஆனதுனால ஷபாஸ் அகமதை வந்து அவங்க ஒரு பேக்கப் பிளேயராக வச்சுருந்தாங்க. அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. மீதிபடி அதே ஸ்குவாடில் ஒரு 2 சேஞ்சு தான். சுபம் கில்லுக்கு பதிலாக வந்து இஷான் கிஷன் வந்திருக்கிறாரு. ஜித்தேஷ் சர்மாவுக்கு பதிலாக ரிங்கு சிங் வந்திருக்காரு. மீதிபடி சவுத் ஆஃப்ரிக்கன் T20 சீரீஸில் எந்த ஸ்குவாட் இந்தியாவுக்காக விளையாண்டாங்களோ அதே ஸ்குவாடை தான் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்குவாட் தான் வந்து பெஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்தாலும் வந்து இது ஒரு நல்ல டிசிஷனாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த ஸ்குவாடு வந்து நல்ல ஸ்குவாடுன்னு நினைக்கிறீங்களா, சுபம் கில்லை ட்ராப் பண்ணது சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.